Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ கோல்டுக்கான வீக்லி ப்ரீ அனாலிசிஸ். இன்றைக்கி டேட் 20/4/2025, வரப்போகிற 21/4/2025 25/4/2025 வரைக்குமான 1 வீக்குக்கு கோல்டு ப்ரீ அனாலிசிஸ் பண்ண போகிறோம் ஆஸ் பர் டெக்னிக்கல் வைஸ். ஃபஸ்ட்டு நியூஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். திங்கட்கிழமை ஏப்ரல் 21 நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, செஃப்பு, யூரோ, ஜிபிபி. அப்போது இந்த பேங்க் எல்லாமே ஹாலிடே வருது. அப்போ சைனா ஓப்பனில் இருக்கும், நம்ம நார்மல் இந்தியன் பேங்க்கெல்லாம் ஓப்பனில் இருக்கும், யூஎஸ்டி பேங்க் ஓப்பனில் இருக்குது. ஸோ அப்போது லாஸ்ட் ஃப்ரைடே மாதிரி உங்களுடைய புரோக்கரில் கோல்டு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணிக்கிங்க. அடுத்து 22 செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 7:30 தான் நியூஸ் இருக்குது. பட் அதுவும் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற அளவுக்கான நியூஸ் கிடையாது. ஸோ அதை நம்ம பார்த்துக்குவோம். ஸோ யூஎஸ்டி மற்றபடி எல்லா கரன்சிஸ்லேயுமே எல்லா நியூஸும் அப்டேட்டும் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம பெருசாக ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை இந்த மந்த்து. புதன்கிழமை ஏப்ரல் 23 12:45 மதியம் யூரோவிலையும் சரி, அப்படியே கண்டினியூஷனாக ஜிபிபி, அதுக்கடுத்து ஈவினிங் 7 மணிக்கு யூஎஸ்டியில். ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ ப்ளஸ் சர்வீஸ் பிஎம்ஐ இது ரெண்டுமே நியூஸ் இருக்குது. ஸோ புதன்கிழமை ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். அல்லது மதியம் வரைக்கும் ஏசியா செஷன் கன்சால்டேஷன் பண்ணி கூட, அதாவது திங்கட்கிழமை எல்லா பேங்க்கும் லீவ் அப்படின்றதுனால செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன மூமெண்ட் கிரியேட் பண்ணி புதன்கிழமைக்கான நியூஸுக்கு அதை ஒரு பலியாடாக மாற்றுறதுக்கான பாசிபிள் டெக்னிக்கல் வைஸ் இருக்குமான்றது நம்ம பார்க்கணும். ஆஸ் யூஷுவல் வியாழக்கிழமை யூஎஸ்டியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது. அது இல்லாமல் யூரோவில் ஒரு ரெட் ஃபோல்டர் நியூஸ் கிடையாது. ஸோ அதனால் நம்ம இதை மோஸ்ட்லி கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஒரு சின்ன ஸ்பைக் அந்த மாதிரி தான் வரும், பெருசாக ஒரு மொமெண்டம் இருக்காது. அடுத்து எகெயின் ஃப்ரைடே நியூசிலாந்து பேங்க் ஹாலிடே, ஆஸ்திரேலியா பேங்க் ஹாலிடே, யூரோ பேங்க் ஹாலிடே. அப்போ லண்டன் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும், ஜிபிபி இருக்குது. ஸோ ஜிபிபியில் மதியம் 11:30 நம்ம டைமுக்கு ரீட்டைல் சேல்ஸ் நியூஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ண வேண்டியது தான். 1:30 செஃப்லையும் ஈவினிங் 6 PM அந்த டைமுக்கு கனடியன்லேயும் ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. ஸோ மதியம் வர்ற செஃப்போட நியூஸ் பார்த்திங்கன்னா பேங்க் சேர்மன் பேசுகிறாரு. ஸோ அப்போ அது ஒன்றும் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடியதாக கோல்டுக்கு, எஸ்பெஷலி நம்ம கோல்டுக்கு பார்க்கறதுனால. ஸோ இந்த ரீட்டைல் சேல்ஸ் ஒரு சில பஞ்சாயத்துகள் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா புதன்கிழமையே நமக்கு இந்த யூரோ, ஜிபிபி, யூஎஸ்டி இதனுடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, சர்வீஸ் பிஎம்ஐ இது ரெண்டும் வர்றதுனால. ஸோ இந்த வீக் நம்ம பெருசாக எதிர்பார்க்குறது புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள். செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகி புதன், வியாழன், வெள்ளியில் ஒரு சின்ன மூமெண்டம் கிரியேட் ஆகலாம் அப்படின்றது நியூஸ் படி நமக்கு தெரியுது. ஸோ பெருசாக ஒன்றும் ஒரு பயப்படக்கூடிய அளவிலான நியூஸ் அப்படின்றது எதுவும் இல்லைங்க. ஸோ அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் நம்ம சொல்ல மாட்டோம். அல்லது இந்த 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 லெவலுக்கு மேலே பை, அந்த லெவலுக்கு மேலே பை அப்படின்றதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது மூலயமா அப்கமிங் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய மொமெண்டமை எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோவாக இந்த வீடியோவை நினச்சி பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் பை சேல் ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது இருக்காது. ஸோ தெளிவாக மார்க்கெட்டை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறது எப்படின்றதுக்கான பேட்டர்ன் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு டெக்னிக்கல் வைஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு, அது நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது சார்ட்டை, மல்டி டைம் ஃப்ரேமில் அப்படின்ற அந்த வியூவை தெளிவாக கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது மந்த்லி கம்ப்ளீட்டாக புல்லிஷில் இருக்குதுங்க. ஒவ்வொரு செல்லும் லோயர் டைம் ஃப்ரேமில் வரக்கூடிய ஒவ்வொரு செல்லும் பையாக தான் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் எந்த விதமான ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட்டும் பிரேக் ஆகலை. ஸோ செல் சைடு போடுற ட்ரேட் உங்களுக்கான கவுண்டர் ட்ரேட் அப்படின்றத மனசில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரெண்டு புல்லிஷில் தான் இருக்குது. வீக்லியும் சப்போர்ட் வச்சு 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 உடச்சி மேலே தான் போயிட்டுருக்கிறான். இந்த வீக் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து க்ளோஸ் வச்சுருந்தாலும் இந்த கண்டினியூவேஷன் வரக்கூடிய வீக் ரொம்ப சின்ன கேண்டிலாக ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கோல்டு நம்ம M6 மார்க்கெட்டோட சார்ட் தான் எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அடுத்து டேவுக்கு நம்ம நார்மல் பிஎஃப்டி சார்ட் போயிடுவோம். அதுதான் நமக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எஸ், ஓகே.
கோல்டு இந்த பை மொமெண்டம்க்கு இந்த பை மொமெண்டம் கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில், பட் அடுத்த டேவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் டெய்லியில் போட்டிருக்குது. அந்த டெய்லியில் போட்டிருக்கிற ஹேங்கிங் மேன் பேட்டர்னுக்கு கண்டினியூஸாக உளுந்துருமா அது நமக்கு தெரியாது. அதை நம்ம பார்க்குறதுக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் உடச்சி போகணும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் உடச்சி போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய லோயர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்காமல் கண்டினியூவேஷனில் பை சைடு உடைக்கும் போது மட்டும்தான் இந்த பை வந்து கன்சால்டேஷன் ஆகாமல் கண்டினியூ ஆகும். அப்படி இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே க்ளோஸ் வைக்காமல், இப்போ நம்ம ஒரு H4 பார்க்குறோம் அப்படின்றப்போ H4ல் மேலே இந்த விக்குக்கு மேலேயெல்லாம் ப்ரைஸ் க்ளோஸ் வைக்காமல் சப்போஸ் எடுத்துட்டுக்குது திரும்புது அப்படின்னா டோட்டலாக இந்த ரேஞ்சு வந்து கன்சால்டேஷனாக மாறிடும். இப்போ நான் சொல்கிறதுக்கான பேட்டர்ன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டினியூவேஷனில், அதாவது கரெக்ஷன் முடிச்சுட்டு எக்ஸ்பேன்ஷன் மோடில் போகிறது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை உடைக்காமல் திரும்புது அப்படின்னா அதுக்கு பேர் கன்சால்டேஷன். அப்போது அதுதான் நமக்கு அன்வான்ட் ட்ரேடிங் ரேஞ்ச், அதுதான் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இது சம்மந்தமாக நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரி ஃபுல் கோர்ஸ் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் தெளிவாக வீடியோஸ் இருக்குது. ஸோ பிகினராக இருந்து இந்த ட்ரேடிங் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து போய் பார்த்துக்குங்க ரெஃபரன்ஸுக்கு, ஓகேவா? அப்போ கண்டினியூஷன் புல்லிஸில் இருக்க ரீசன்னால் சப்போர்ட் பிரேக் ஆகாமல் லோயர் டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸ் உடையும் போது ஆப்போசிட் ரேஞ்சை லிக்விடிட்டியாக வச்சு நம்ம பை மட்டும் பண்ணலாம். நமக்கான ஃபோக்கஸ் பை சைடு இருக்கும்போது தெளிவாக நமக்கு டார்கெட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதை தாண்டி செல் சைடு போடுறீங்கன்னா கவுண்டர் ட்ரேட் அப்படின்றத மனசில் வச்சுட்டு ட்ரேட் போடுங்க. ஸோ மண்டே ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டுக்கு இது தாங்க நமக்கு தெளிவான ரேஞ்சு. ஸோ இதை தாண்டி எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. நீங்கள் தெளிவாக ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு இதை வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோவாக நினச்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீடியோவை யூஸ் பண்ணி ட்ரேடிங்கை தெளிவாக கற்றுக்கிட்டு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.